திருப்பூர் ரயில் நிலையத்திற்குள் திடீரென புகுந்த தந்தை பெரியார் திராவிடர் கழக தோழர்கள். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ரயில்வே பாதுகாப்பு காவல்துறையினர். என்ன நடந்தது? வணக்கம். ஒரு ட்ரெயினே கிடையாது தென் மாவட்டங்கள். இருங்க இதுக்கு என்ன ரயில் அங்கே வருது. இங்கே வந்தது திடீர்னு வந்தனால நமக்கு அது தெரியல. நான் எதாச்சும் வந்தேன். அதான் சரி பரவாயில்ல வைங்க. ஒரே நிமிஷம் என்னன்னு பாருங்க. ஒரே இல்லை பாருங்க, அதை பாருங்க. ஸ்டேஷன்ல இது ஸ்டேஷன்ல நடக்குது. ரயில்வே ஸ்டேஷன் நடக்குது பாருங்க. பிளாட்ஃபார்ம்ல அத்தனை ஜனங்க இங்க பாருங்க. ரயில்வே ஸ்டேஷன் அயோத்திக்கு போறவங்க வள்ளிக்கும்மி ஆடிட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் அனுமதிப்பீங்களா? நாங்க சும்மா நின்று பேசுறதுக்கே கேட்குறீங்களே. இத்தனை பேர் வள்ளிக்கும்மி ஆடுறாங்க. ஒன்றிய அரசின் ரயில்வே துறை கோவை மாவட்டத்தை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் ஒரு அறிவிப்பு பத்திரிகையில் வந்திருக்கின்றது. வடமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய 6 ரயில்கள், விரைவு ரயில்கள் கோவை ரயில் நிலையத்துக்கு வராமல் இருகூர், போத்தனூர் வழியாக செல்லும் என்ற அறிவிப்பு. இது கடுமையாக கோவை மக்களை பாதிக்கக்கூடிய தன்மையாகும். அதேபோல் தொடர்ந்து கோவை பொள்ளாச்சி திண்டுக்கல் அகல ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்று பல காலம் போராடி 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டது. ஆனால் அமைக்கப்பட்ட அந்த ரயில் பாதையில் இதுவரை எந்த விதமான தென் மாவட்டங்களுக்கு, அதாவது குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், நாகர்கோயில், ராமேஸ்வரம், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுக்கு ரயில்கள் இயக்காமல், இரவிலே ரயில்கள் இயக்காமல் ரயில்வே துறை தென் மாவட்ட மக்களை வஞ்சிக்கின்றது. ஏற்கனவே அங்கிருந்த மீட்டர் கேஜ் பாதையில் 8 ரயில்கள் இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் இப்போது பெயருக்கு பகல் நேரத்தில் மட்டும் 2 ரயில்கள் இயக்கப்படுகின்றது. அதை இரவிலே இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். அதே போல் பெங்களூருக்கு கோவையிலிருந்து இரவு ரயில்கள் இயக்கப்படுவதில்லை. அதே போல் திருப்பூர், ஈரோடு போன்ற நகரங்களுக்கு வேலைவாய்ப்புக்காக வரக்கூடிய தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், மாணவர்கள் இவர்கள் அத்தனை பேரும் கோவை புறநகர் பகுதியில் பீளமேடு, சிங்கநல்லூர், இருகூர் போன்ற ரயில் நிலையத்துக்கு அருகில் இருந்துதான் வேலைவாய்ப்புக்காக வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் திருப்பூருக்கும் ஈரோட்டுக்கும் வேலைவாய்ப்புக்கு வருவதற்கு போதுமான ரயில்கள் இல்லை. அதனால் கோவை வழியாக வரக்கூடிய அத்தனை ரயில்களையும் பீளமேடு, இருகூர்
சிங்கநல்லூர் ரயில் நிலையங்களில் நிறுத்தி செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கின்றோம். மேட்டுப்பாளையம் இன்றைக்கு அந்த போராடி பெற்ற அந்த ரயில்கள் போதுமானதாக இல்லை. அது நிரம்பி வழியக்கூடிய பயணிகள் நிரம்பி வழியக்கூடிய மேட்டுப்பாளையம் ரயில்களில் மேலும் ரயில்கள் மெமோ மேட்டுப்பாளையத்துக்கு மெமோ ரயிலை இயக்க வேண்டும். அதே போல் இருவழி சாலை மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் அமைக்க வேண்டும். அதே போல் கொரோனாவுக்கு முன்பு வரை சேலம் வரைக்கும் திருப்பூர் ஈரோடு இறங்கி செல்லக்கூடிய அளவிலே மெமோ ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருந்தது. அது மிகப்பெரிய பணிகளுக்காக வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. அந்த மெமோ ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடும் தந்தை பெரியார் திராவிடர் கழக தோழர்களோடு நாமும் இணைந்து போராடுவோம். நமக்கான உரிமைகளை நிலைநாட்டுவோம். தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திருப்பூர்.